ஸ்கின் ஒயிட்னிங் பற்றி ரொம்ப நாளாக வீடியோ கேட்டிருந்தீங்க, அதை பற்றி பார்க்கலாம். உண்மையாகவே ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ண முடியுமா அப்படின்றத ஹானஸ்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ண முடியும். அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம ஃபேஸில் எல்லாருக்குமே ஆக்னி இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும், டேன் இருக்கும், டல்னஸ் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டாக, எங்கே க்ளோயிங்காக, ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால முடியும். அதுதான் நான் ஸ்கின் ஒயிட்னிங்னு சொல்கிறேன். 30% ஸ்கின் கேரும் நம்ம பண்ணுற டிஓஐஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மீதி 70% பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து 70% ஒர்க் ஆகும். அந்த 30% ஸ்கின் கேரில் கூட உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்க லெமன், கொய்யா, ஆரஞ்சு, கிவி, பெரிஸ், பப்பாயா, பைனாப்பிள், ப்ராக்லி இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கு. அது கூடவே மார்னிங் டைமில் விட்டமின் சி சீரம் வந்து நல்ல பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா 100% விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கும். ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். சீட்ஸ் எடுத்துக்கோங்க. பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் வேர்க்கடலை வச்சு சாப்பிடலாம். பாதாம் எடுத்துக்கலாம். முந்திரி, வால்நட், சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், முட்டை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில கூட நம்ம சில டிஷ் எல்லாம் சமைக்கிறோம்ல. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்தி ஃபேட்ஸ் தான் இருக்கு. அன்ஹெல்தி ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்சா, பர்கர் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஹைலரானிக் ஆசிட் ஹைட்ரேஷனுக்காக சில ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், தர்பூசணி, ஆப்பிள், தக்காளி, பைனாப்பிள், ப்ளூபெர்ரி, கிர்னி பழம், சிக்கன் அண்ட் மட்டன் சூப் ரெகுலராக குடிக்கலாம். கீரை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்கின், ஹேர் அண்ட் பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சிருக்கோம். இது கூடவே ஹைலரானிக் ஆசிட் சீரமும் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்க. இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். சன் டேமேஜை ரிமூவ் பண்ணி சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான சில ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். தக்காளி, கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, தர்பூசணி, ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ், கிரீன் டீ, கொய்யா இதெல்லாம் எடுத்துக்கும் போது சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்ம ஃபேஸில் ஒரு ஆக்னி இருந்ததுன்னா அது வந்து நம்ம பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை தான் வந்து அது இன்டிமேட் பண்ணுதுன்னு நம்ம யோசிப்போம். கட் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நம்ம வயிற்றில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலன்னா அதுவுமே நம்ம ஃபேஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கொடுக்கும். அது ஆக்னியாக இருக்கும், பிக்மெண்டேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க, கஞ்சி சாப்பிடலாம், சிக்கன் அண்ட் மட்டன் சூப், பீன்ஸ் நிறைய சாப்பிடலாம், பயிர் வகைகள், பெரிஸ் எடுத்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கோங்க, ஃபிளாக் சீட்ஸ், இஞ்சி, ஓட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். இது கூடவே 3 liters ஆஃப் வாட்டர் அண்ட் 7 hours வந்து ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண முடியும். எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 30 minutes எவ்ரிடே பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது இன் அண்ட் அவுட் நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பை.